ரீசென்ட்டா இந்தியால கொரோனா கேஸஸ் ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. நியூஸ்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். கொரோனா கேஸஸ் உண்மையா அது புது வைரஸா? இல்ல அதாவது வேரியன்ட்டா? இதோட அறிகுறி என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா இந்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே. நான் தான் உங்க டாக்டர் நந்தன் பேசுறேன். ரீசென்ட்டா இந்தியால கேஸஸ் அதிகமாயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி தமிழ்நாடு, கேரளால கேஸஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ஒரு 70 பேர்ட்ட அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. கேரளால 500க்கு மேற்பட்ட இந்தியால ஆயிரக்கணக்கான கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதனால ஏதாவது இறந்து போயிருக்காங்களா டாக்டர் கேட்டீங்கன்னா, ஆமாங்க. 6 பேர்ட்ட இறந்து போயிருக்காங்க. எக்ஸாக்ட்டா கொரோனாலன்னு சொல்ல முடியாது. ஆனா கொரோனா 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல அறிகுறி என்ன? கொரோனா வைரஸ் அறிகுறி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அதே அறிகுறி தான். பெருசா எந்த ஒரு மாற்றமும் இல்ல. முதல்ல உங்களுக்கு தொண்டை கரகரப்பு. சோர் த்ரோட்ன்னுவாங்கல்ல. தொண்டை கரகரப்பு வரும். 2வது பாத்தீங்கன்னா, காய்ச்சல் ரொம்ப மைல்டா தான் இருக்கும். அதிகமா இருந்தா தான் கொரோனான்னு கிடையாது. காய்ச்சல் மைல்டா, லைட்டாவே இருக்கும். 3வது ரன்னிங் நோஸ். மூக்குல சளி வந்துட்டு இருக்கலாம். 4வது தலைவலி, உடம்பு வலி. இந்த 4, 5 சிம்ப்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிம்ப்டம்ஸ். கண்டிப்பா இது இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா உங்களுக்கு வயித்தால போறது, இரும்பெல்லாம் கொஞ்சம் ரேரா தான் வரும். பட் இந்த அறிகுறி உங்களுக்கு ரன்னிங் நோஸ் இருக்கு, இல்ல தொண்டை கரகரப்பு, லைட்டா காய்ச்சல், தலைவலி இருந்ததுன்னா, தயவு செஞ்சு நீங்க வீட்ல இருக்கிறது பெட்டர். அப்படியே நீங்க வெளிய போனீங்கனாலும் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. பிரிவென்ஷன் என்ன பிரிவென்ட் பண்றது கேட்டீங்கன்னா, பெட்டர் மாஸ்க் தான். ஈஸியா மாஸ்க் இப்ப எல்லா இடத்துலயுமே கிடைக்குது. மாஸ்க் ஒரு ஸ்டாக் வாங்கி வீட்ல வச்சுக்கோங்க. வெளிய போறப்ப, கிரவுடட் பிளேஸ்லாம் போறப்ப மாஸ்க் வேர் பண்ணி போங்க. அண்ட் உங்களுக்கும் உடம்பு முடியல, இருமல் இருந்தா மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்கள்ல இருந்து மத்தவங்களுக்கு பரவாம இருக்கிறதுக்கு இந்த மாஸ்க் வேரிங் முக்கியம். இந்த சோஷியல் கேதரிங்லாம் நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய சீரியஸான இதெல்லாம் கிடையாது. யார் யாரு பயப்படுன்னு பாத்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பா கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அப்புறம் குழந்தைங்க 5 வயசு, 10 வயசு குழந்தைகளும் பார்த்திருக்கணும். 3வது இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட் பேஷண்ட். யாரெல்லாம் இம்யூனிட்டி கம்மியா இருக்கு, எஸ்பெஷலி வயசானவங்க 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு பார்த்திருக்கணும். 4வது கோமாபிலிட்டி பேஷண்ட். யாரெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ, சர்க்கரைவாதி இருக்கு, பிபி அது மாதிரி, அப்புறம் இதயத்துக்கு மாத்திரை சாப்பிடுறவங்க, இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்திருக்கணும். வேக்சின் போட்டேன் டாக்டர், வேக்சின் போட்டாலும் நான் சேஃப் தானே, எனக்கு கொரோனா வருமான்னு கேட்டா அப்படி சொல்ல முடியாது நண்பர்களே. வேக்சின் போட்டிருந்தாலும் திருப்பியும் கொரோனா வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அண்ட் வேக்சின் நம்ம போட்டதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப அந்த இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருக்குமான்னு கேட்டா தெரியல. நிறைய ஸ்டடிஸ் இருக்குன்றாங்க, ஒரு சில ஸ்டடிஸ் இல்லன்றாங்க. அப்ப இருக்கிறது இருக்காது. 2வது விஷயம், இதுல கொரோனாவோட வேரியன்ட் அதோட தோற்றத்தை மாத்திக்கிட்டே இருக்கு. இந்த மாற்ற தோட்டம் நம்ம போட்ட வேக்சினுக்கு வேலை செய்யுமா, செய்யலையா, அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இது வீட்ல இருந்தே நம்ம சரி பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி குடிங்க, ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர். அண்ட் ஆல்சோ வீட்ல ரெஸ்ட் எடுங்க. இது பண்ணாலே போதும். அதுக்கு மேல முடியல, ஃபீவர் ரொம்ப ஹை கிரேட் ஃபீவரா இருக்கு, முடியலன்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க மருத்துவரோ ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. அப்படியே நீங்களே வீட்ல இருந்து ஹோம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலிக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க. யாரும் பயப்பட வேணாம். பேனிக் ஆக வேண்டிய வீடியோ கிடையாது. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.